CBSE 12th Standard English Supplementary Reader Vistas in Tamil. Fifth lesson on the face of it. CBSE English 12th Standard Vistas Supplementary Reader in Tamil, presented by R. Ravikrishnan. On the face of it. ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட், மேலோட்டமாக பார்த்தால் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட். சூசன் ஹில். நீங்கள் படிக்கும் முன் இது ஒரு முதியவரின் தோட்டத்தில் சந்திக்கும் ஒரு சிறுவனை பற்றி நாடகம். மிகவும் ஒதுங்கியும் பிடிவாதமாக இருக்கும் அந்த சிறுவன் முதியவனும் நட்பு கொள்கிறார். அவர்கள் இருவரையும் இணைக்கும் பிணைப்பு என்ன? காட்சி 1. திரு லேம்பின் தோட்டம். அவ்வப்போது பறவைகளின் கீச்சொலியும் மரஇலைகள் சலசலக்கும் ஒலியும் கேட்கின்றன. டெர்ரி நீண்ட பொருட்களின் வழியே மெதுவாகவும் தயக்கத்துடன் நடந்து செல்லும் காலடி சத்தம் கேட்கிறது. அவன் ஒரு கணம் நின்று பிறகு மீண்டும் நடக்கின்றான். அவன் புதல்களால் ஆன ஒரு மறைவிடத்தை சுற்றி வருகின்றான். அதனால் திரு லேம்ப் அவனிடம் பேசும்போது அவர் அருகிலேயே இருக்கிறார். டெர்ரி திடுக்கின்றான். மிஸ்டர் லேம்ப், ஆப்பிள்களை கவனியுங்கள். டெர்ரி, என்ன? அது யார்? அங்கே யார்? மிஸ்டர் லேம்ப், என் பெயர் ஆட்டுக்குட்டி. ஆப்பிள்களை கவனிங்கள். அவை காட்டும் ஆப்பிள்கள் உயரமான புட்களில் விழுந்தவை. நீங்களும் தடுக்கி விழக்கூடும். படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மிஸ்டர் ஆட்டுக்குட்டி யார்? டெர்ரி தனது தோட்டத்திற்குள் எப்படி நுழைகின்றான்? டெர்ரி, நான் அங்கே இது ஒரு வெற்றி இடம் என்று நினைத்தேன். இங்கே யாராவது இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. திரு லேம்ப், பரவாயில்லை, நான் இங்கே இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன பயம்? டெர்ரி, பையனா? பரவாயில்லை, அது காலியாக இருப்பதாக நினைத்தேன். இது ஒரு வெற்று வீடு. திரு லேம்ப், ஆமாம், அப்படித்தான். நான் இங்கே தோட்டத்தில் இருப்பதால் இது காலியாக இருக்கிறது. நான் உள்ளே திரும்பி செல்லும் அதுவரை நான் இங்கேயே இருக்கின்றேன். அநேகமாக நின்று விடுவேன். இது போன்ற ஒரு நாள் அழகான நாள். வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் நாள் அல்ல. டெர்ரி, பதட்டத்துடன், நான் போக வேண்டும். திரு லேம்ப், என்ன காரணத்தினால் அல்ல? தோட்டத்திற்குள் யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். நீ மட்டும்தான் தோட்ட சுவரில் ஏறினாய். டெர்ரி கோபமாக, நீ என்னை பார்த்து கொண்டிருந்தாய். திரு லேம்ப், நான் உன்னை பார்த்தேன். ஆனால் வாசல் திறந்திருக்கிறது. அனைவரும் வருக, உங்களை வரவேற்கின்றேன். நான் இங்கே உட்காருகின்றேன். எனக்கு உட்காருவது பிடிக்கும். டெர்ரி, நான் எதையும் திருட வரவில்லை. மிஸ்டர் லேம்ப், இல்லை இல்லை, அந்த பசங்க ஆப்பிள்களை திருடுவார்கள், திருடி சாப்பிடுவார்கள். நீ ஒன்றும் அவ்வளவு சின்ன பையன் இல்லை. டெர்ரி, நான் உள்ளே வர விரும்பினேன். தோட்டத்துக்குள். திரு லேம்ப், அப்படியா? சரி, இப்போது நாம் இங்கே இருக்கின்றோம். டெர்ரி, நான் யார் என்று உனக்கு தெரியாது. திரு லேம்ப், ஒரு பையன், சுமார் 13 வயது. டெர்ரி, 14 இடைவெளி. ஆனால் நான் இப்போது செல்ல வேண்டும். விடைபெறுகின்றேன். மிஸ்டர் லேம்ப், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது ஒரு தோட்டம். நான் மட்டும்தான். ஆனால் நான் பயப்படவில்லை. சிறிது இடைவெளி. மக்கள் என்னை கண்டு பயப்படுகிறார்கள். திரு லேம்ப், அது ஏன் அப்படி இருக்க வேண்டும்? டெர்ரி, எல்லோரும் அப்படித்தான். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எப்படி தோற்றமளித்தாலும் சரி, அவர்கள் எப்படி பாசாங்கு செய்கிறார்கள் என்பதும் ஒரு பொருட்டல்ல. எனக்கு தெரியும். என்னால் பார்க்க முடிகிறது. மிஸ்டர் லேம்ப், என்ன பார்த்தீர்கள்? டெர்ரி, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? திரு லேம்ப், அப்படி என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீங்கள் நினைக்கிறீர்கள், இதோ ஒரு பையன். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், பிறகு என் முகத்தை பார்க்கிறீர்கள், அப்போது நினைக்கிறீர்கள் அது மோசம், அது ஒரு பயங்கரமான விஷயம். நான் பார்த்ததில்லையே, அதுதான் மிகவும் அசிங்கமானது. நீங்கள் நினைக்கிறீர்கள் பாவம் பையன். ஆனால் நான் அப்படி இல்லை. பாவம் இல்லை. உங்களுக்குள் நீங்கள் பயப்படுகிறீர்கள். யார் வேண்டானாலும் அப்படித்தான் இருப்பார்கள். நான் இருக்கின்றேன். நான் கண்ணாடியில் பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது எனக்கு என்னை பார்த்து பயமாக இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் மிஸ்டர் லேம்ப், இல்லை, நீங்கள் முழுவதுமாக அல்ல, உங்களில் ஒரு பகுதி அல்ல. டெர்ரி, ஆம். மிஸ்டர் லேம்ப் இடைநிறுத்தம். பிறகு வானிலை சற்று குளிர்ச்சியாகும். நான் ஏணியை ஒரு குச்சியையும் எடுத்து அந்த காட்டாப்பிள்ளைகளை பறித்து விடுவேன். அவை பழுத்து விட்டன. நான் ஜெல்லி செய்வேன். செப்டம்பர் மாதம். இது வருடத்திற்கு ஒரு நல்ல பருவம். அவற்றை பாருங்கள். ஆரஞ்சு மற்றும் பொன்னிறத்தில் அது ஒரு மாயப்பழம் என்று நான் அடிக்கடி சொல்வேன். ஆனால் அதை பறித்து ஜெல்லியாக செய்வதுதான் சிறந்தது. நீங்கள் எனக்கு உதவலாம். டெர்ரி, ஏன் பேச்சை மாற்றிவிட்டாய்? மக்கள் எப்போதும் அப்படித்தான் செய்வார்கள். ஏன் என்னிடம் கேட்கக்கூடாது? அவர்கள் எல்லோரையும் போலவே அது உண்மையல்ல என்றும் அது அங்கு இல்லை என்றும் ஏன் நீயும் பாசாங்கு செய்கிறாய்? ஒருவேளை நீ பார்ப்பதை நான் கவனித்து அதை பற்றி கவலைப்பட்டு வருத்தப்படுவானோ என்று நான் சொல்லிவிடுவேன். நீ பயப்படுவதனால் என்னிடம் கேட்பதில்லை. மிஸ்டர் லேம்ப், நான் கேட்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்படியானால் சொல்லுங்கள். டெர்ரி, எனக்கு மக்களுடன் இருப்பது பிடிக்காது. எந்த மக்களுடனும்? மிஸ்டர் லேம்ப், அதை பார்க்கையில் நீங்கள் தீயில் சுட்டுக் கொல்லப்பட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். டெர்ரி, தீ விபத்தில் அல்ல. என் முகத்தின் அந்த பக்கம் முழுவதும் அமிலப்பட்டு அது எல்லாவற்றையும் எரித்துவிட்டது. அது என் முகத்தை அரித்துவிட்டது, என்னை அரித்துவிட்டது. இப்போது இது இப்படித்தான் இருக்கிறது. இனி ஒருபோதும் இது மாறப்போவதில்லை. காட்சிகள். திரு லேம்ப், இல்லை. டெர்ரி, உங்களுக்கு ஆர்வம் இல்லையா?
திரு லேம்ப், நீ தோட்டத்திற்குள் வந்த ஒரு சிறுவன். நிறைய பேர் அப்படித்தான் வருகிறார்கள். எனக்கு யார் மீதும் ஆர்வம் உண்டு. எந்த பொருள் மீதும் கடவுள் படைத்த எதுவும் எனக்கு ஆர்வம் மூட்டாமல் இருந்ததில்லை. அதே பார், அந்த தொலைதூர சுவரின் ஓரத்தில் உன்னால் என்னை பார்க்க முடிகிறதா? முட்டாள்தனம் டெர்ரி. மிஸ்டர் லேம்ப், முட்டாள்தனமா? பார் தம்பி, பார். உனக்கு என்ன தெரிகிறது? சும்மா புல்லும் அது மாதிரி கலைகள். மிஸ்டர் லேம்ப், சிலர் அவற்றை கலைகள் என்பார்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை ஒரு கலை தோட்டம் என்று சொல்லலாம். அங்கே பழங்களும் பூக்களும் மரங்களும் மூலிகைகளும் என எல்லா விதமானவையும் இருக்கும். ஆனால் அங்கே களைகள். நான் அங்கே களைகள் வளர்க்கின்றேன். பச்சையாக வளரும் ஒரு செடியை ஏன் கலை என்றும் மற்றொன்றை பூ என்றும் அழைக்கிறார்கள்? என்ன வித்தியாசம்? எல்லாமே உயிர். வளர்ந்து கொண்டிருக்கிறது, உன்னையும் என்னையும் போலவே. நான் முன்பு போல் இல்லை டெர்ரி. திரு லேம்ப், நான் வயதானவன், நீ இளைஞன். உன் முகம் சுருங்கி கருகி போயிருக்கிறது. என் கால் தகரத்தால் ஆனது. அது முக்கியமில்லை. நீ அங்கே நிற்கின்றாய், நான் இங்கே உட்கார்ந்திருக்கின்றேன். இதில் என்ன வித்தியாசம்? டெர்ரி, உனக்கு ஏன் தகர கால் இருக்கிறது? மிஸ்டர் லேம்ப், உண்மையானது பல வருடங்களுக்கு முன்பே காணாமல் போய்விட்டது. சில சிறுவர்கள் லேமி லேம்ப் என்பார்கள். நீ அதை கேட்டதில்லையா? கேட்பீர்கள். லேமி லேம்ப், அது பொருத்தமாக இருக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டெர்ரி. ஆனால் நீங்கள் கால் சட்டை அணிந்து அதை மறைத்து விடலாம். யாரும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதை கவனித்து முறைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர் லேம்ப், சிலர் செய்கிறார்கள், சிலர் செய்வதில்லை. இறுதியில் அவர்களுக்கு அது சலித்து விடுகிறது. வெறுத்து பார்ப்பதற்கு வேறு பல விஷயங்கள் இருக்கின்றன டெர்ரி, என் முகத்தைப் போல. மிஸ்டர் லேம்ப், காட்டு ஆப்பிள்களைப் போலவே, கலைகளைப் போலவே, பட்டு அணியில் ஏறும் சிலந்தியைப் போலவே, அல்லது என் உயரமான சூரியகாந்தி பூக்களைப் போலவே. டெர்ரி, விஷயங்கள். மிஸ்டர் லேம்ப், எல்லாம் சார்புதான். அழகியும் அரக்கனும் போல. டெர்ரி, அதற்கென்ன அர்த்தம்? திரு லேம்ப், நீங்களே சொல்லுங்கள் டெர்ரி. அவர்கள் எல்லோரும் எனக்கு அந்த புன்னகை கதையை முன்பே சொல்லியிருக்கிறார்கள் என்று நீ புனைக்க தேவையில்லை. நீ பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றாய் என்பதல்ல, உன் உள்ளம்தான் முக்கியம். அழகு என்பது அழகுதான். ஆம், அழகி அந்த பிரம்மாண்டமான மிருகத்தை அதன் இயல்பிலே நேசித்தாள். அவள் அதை முத்தமிட்ட போது அது ஒரு அழகான இளவரசனாக மாறியது. ஆனால் அது அப்படி மாறி இருக்காது. அது ஒரு பிரம்மாண்டமான மிருகமாகவே இருந்திருக்கும். நான் மாறமாட்டேன். திரு லேம்ப், அது அது விதத்திலா? அல்லது நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் டெர்ரி. என்னை யாரும் ஒருபோதும் முத்திட மாட்டார்கள். என் அம்மா மட்டும்தான். அவரும் என் முகத்தின் மறுபக்கத்தில் முத்திடுவார். என் அம்மா என்னை முத்தமிடுவது எனக்கு பிடிக்காது. வேறு வழி இல்லாததால் அவர் அப்படி செய்கிறார். அது எனக்கு ஏன் பிடிக்க வேண்டும்? என்னை யாரும் முத்தமிடாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை திரு லேம்ப். ஆனால் நீங்கள் அவர்களை முத்தமிடவே இல்லை என்றால் உங்களுக்கு என்ன கவலை? டெர்ரி, என்ன? மிஸ்டர் லேம்ப், பெண்கள் அழகான பெண்கள், நீண்ட கூந்தலும் பெரிய கண்களும் நீங்கள் நேசிக்கும் நபர்கள். டெர்ரி, யார் என்னை அனுமதிப்பார்கள்? ஒருவருமில்லை திரு லேம்ப். யாரால் சொல்ல முடியும்? டெர்ரி, நான் ஒருபோதும் வித்தியாசமாக தெரிய மாட்டேன். எனக்கு உன் வயசு வரும்போது நான் அப்படியே தான் இருப்பேன். அப்போதும் எனக்கு பாதி முகம்தான் இருக்கும். திரு லேம்ப், ஆம், நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் உலகம் பார்க்காது. உலகத்திற்கு ஒரு முழுமையான முகம் இருக்கிறது. மேலும் உலகம் பார்ப்பதற்காகவே இருக்கிறது. இதுதான் உலகம் என்று நினைக்கிறாயா அந்த பழைய தோட்டத்தை? திரு லேம்ப், நான் இங்கே இருக்கும்போது நான் மட்டுமல்ல, ஆனால் மற்ற இடங்களைப் போலவே இந்த உலகமும் தான். டெர்ரி. டெர்ரி, உங்கள் கால் வலிக்கிறதா? மிஸ்டர் லேம்ப், ஈயம் வலிக்காது. தகரத்தால் ஒன்றும் ஆகாது பையா. டெர்ரி, அது கலன்று வந்தபோது அப்படித்தானே? ஆட்டுக்குட்டி, நிச்சயமாக. டெர்ரி, சரி. அது இப்போது, அதாவது இந்த டின் உச்சியில் எங்கோ முடிகிறது திரு லேம்ப். எப்போதாவது மழைக்காலத்தில் அதனால் ஒன்றும் ஆகாது. ஓ, அவர்கள் எல்லோரும் சொல்லும் இன்னொரு விஷயம் இதுதான். வழியில் இருந்தும் தைரியமாக இருந்து, ஒருபோதும் அழாமல், ஒருபோதும் புகார் செய்யாமலும், தங்களை பற்றி தாங்களே பரிதாபப்படாமலும் இருக்கும் அந்த மக்களை பாருங்கள் திரு லேம்ப். நான் அதை சொல்லவில்லை டெர்ரி. உங்களை விட மோசமான நிலையில் உள்ள அத்தனை பேரையும் நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் பார்வையிழந்தவராக இருக்கலாம், அல்லது பிறவியிலே செவிடராக இருக்கலாம், அல்லது சக்கர நாற்காலியில் வாழ வேண்டியிருக்கலாம், அல்லது மூளை குழம்பி எச்சில் ஒழுங்க விடலாம். திரு லேம்ப், அது எல்லாமே உண்மைதான். அது உங்களுக்கு தெரியும் டெர்ரி. ஆனால் என் முகம் மாறிவிடாது தெரியுமா? ஒரு நாள் நான் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தபோது தெருவில் ஒரு பெண் என்னை கடந்து சென்றாள். அவள் இன்னொரு பெண்ணுடன் இருந்தாள். அவள் என்னை பார்த்து மெதுவாக கிசித்தாள். அவள் சொன்னது எனக்கு எனக்கு மட்டும்தான் கேட்டது. அவள் கிசித்தாள். அதை பார், அது ஒரு பயங்கரமான விஷயம். அது ஒரு தாயால் மட்டுமே நேசிக்க கூடிய முகம் திரு லேம்ப். அப்படி என்றால் நீங்கள் கேள்விப்படும் எல்லாவற்றையும் நம்புகிறீர்கள், அப்படித்தானே டெர்ரி? அது கொடுமையானது மிஸ்டர் லேம்ப். ஒருவேளை அப்படி நினைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சும்மா பேசிக்கொண்ட ஒரு விஷயம் டெர்ரி. அதை நான் மட்டும்தான் கேட்டேன். நான் கேட்டேன் திரு லேம்ப். உங்கள் வாழ்க்கையில் யாராவது இப்படி சொல்வதை நீங்கள் கேட்ட ஒரே விஷயம் அதுதான் டெர்ரி. ஐயோ, நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன்.
மிஸ்டர் லேம்ப், சரி, இனிமேல் நீங்கள் காதுகளை மூடிக்கங்க. டெர்ரி, நீ விசித்திரமானவள். நீ விசித்திரமான விஷயங்களை பேசுகிறாய். உனக்கு புரியாத கேள்விகளை கேட்கின்றாய். திரு லேம்ப், எனக்கு பேச பிடிக்கும். துணை வேண்டும். நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இங்கே நிற்க வேண்டிய அவசியமில்லை. வாசல் திறந்திருக்கிறது. டெர்ரி, ஆம். ஆனால் திரு லேம்ப், அங்கே மரங்களுக்கு பின்னால் எனக்கு ஒரு தேனீக்கூடு இருக்கிறது. சில தேனீக்களின் சத்தத்தை கேட்டு தேனீக்கள் ரிங்காரிங்கம் அடிக்கின்றன என்பார்கள். ஆனால் தேனீக்கள் நீண்ட நேரம் கவனித்தால் அவை ஹம் என்று முணுமுணுக்கும். ஹம் என்றால் பாடுதல் என்று அர்த்தம். என் தேனீக்கள் பாடுவதை நான் கேட்கின்றேன். டெர்ரி, ஆனால் எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது. சுவருக்கு அப்பால் இருந்து பார்த்தபோது எனக்கு இந்த இடம் பிடித்திருந்ததால் தான் நான் உள்ளே வந்தேன். திரு லேம்ப், நீங்கள் என்னை பார்த்திருந்தால் உள்ளே வந்திருக்க மாட்டீர்கள். டெர்ரி, இல்லை. திரு லேம்ப், இல்லை. டெர்ரி, அது அத்துமீறலாக இருந்திருக்கும். திரு லேம்ப், அது காரணமல்ல. டெர்ரி, எனக்கு ஆட்களுக்கு அருகில் இருப்பது பிடிக்காது. அவர்கள் முறைத்துப் பார்க்கும்போது, அவர்கள் என்னைக் கண்டு பயப்படுவதைப் பார்க்கும்போது. திரு லேம்ப், உங்களால் உங்களை ஒரு அறைக்குள் பூட்டிக்கொண்டு அதை விட்டு ஒருபோதும் வெளிவர முடியாமல் போகலாம். அப்படி செய்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பயம். தெரியுமா? எல்லாவற்றையும் பற்றியும், இந்த உலகில் உள்ள எல்லாவற்றைப் பற்றியும். ஒரு பேருந்து அவற்றின் மீது ஏற்றிவிடலாம், அல்லது ஒருவன் அவன் மீது கொடிய கிருமிகளை ஊதிவிடலாம், அல்லது ஒரு கழுதை அவனை உதைத்துக் கொன்று விடலாம், அல்லது மின்னல் அவனைத் தாக்கி வீழ்த்தி விடலாம், அல்லது அவன் ஒரு பெண்ணைக் காதலித்து அவள் அவனை விட்டுப் பிரித்து விடலாம், அல்லது அவன் ஒரு வாழைப்பழத் தோலில் வழுக்கி விழுந்துவிட அதைப் பார்ப்பவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அதனால் அவன் அந்த அறைக்குள் சென்று கதவைப் பூட்டிக்கொண்டு தன் படுக்கையில் படுத்து அங்கேயே தங்கிவிட்டான். டெர்ரி, என்றென்றைக்கும். சிறிது நேரத்திற்கு. டெர்ரி, அப்புறம் என்ன? திரு லேம்ப், சுவரிலிருந்து ஒரு புகைப்படம் அவர் தலையில் விழுந்து அவரைக் கொன்றுவிட்டது. டெர்ரி நிறைய சிரிக்கின்றான். மிஸ்டர் லேம்ப், பார்த்தீர்களா? டெர்ரி, ஆனால் நீங்கள் இன்னும் விசித்திரமான விஷயங்களைச் சொல்கிறீர்கள். திரு லேம்ப், சிலருக்கு விசித்திரமானது. டெர்ரி, நீங்கள் நாள் முழுவதும் என்ன செய்வீர்கள்? மிஸ்டர் லேம்ப், வெயிலில் உட்கார்ந்து புத்தகங்களைப் படி. இதோ ஒரு வெற்று வீடு என்று நீ நினைத்தாய், ஆனால் உள்ளே நிறைய கிடைக்கிறது. புத்தகங்களும் மற்ற பொருட்களும் நிரம்பி வழிகிறது. டெர்ரி, ஆனால் அந்த ஜன்னல்களில் திரைச்சீலைகள் இல்லை. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் திரு லேம்ப் மீதான டெர்ரியின் மனப்பான்மையை மாற்றிவிடும் என்று நினைக்கிறீர்களா? திரு லேம்ப், எனக்கு திரைச்சீலைகள் பிடிக்காது. பொருட்களை வெளியே தள்ளுவதும் உள்ளே அடைப்பதும். எனக்கு வெளிச்சமும் இருளும் பிடிக்கும். காற்றின் ஓசைகளை கேட்க ஜன்னல்கள் திறந்திருப்பது பிடிக்கும். டெர்ரி, ஆமாம், எனக்கு அது பிடிக்கும். மழை பெய்யும்போது கூரையின் மீது அந்த சத்தம் கேட்பதை நான் விரும்புவேன். திரு லேம்ப், அப்படியானால் நீங்கள் தொலைந்து போகவில்லை அல்லவா? முற்றிலும் தொலைந்து போகவில்லை. நீங்கள் விஷயங்களை கேட்கிறீர்கள். நீங்கள் செவிசாய்க்கிறீர்கள். டெர்ரி, அவர்கள் என்னைப் பற்றி பேசுகிறார்கள். கீழே நான் இல்லாதபோது அவன் என்னத்தான் செய்வான்? நான் போன பிறகு அவனுக்கு என்ன ஆகும்? இந்த உலகில் அவன் எப்படித்தான் வாழ்வான்? இப்படி ஒரு காலத்தில். முகத்தில் அந்த வடுவுடன் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். காட்சிகள். மிஸ்டர் லேம்ப், அட கடவுளே தம்பி, உனக்கு 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு, மூளை எல்லாம் இருக்கின்றன. மற்ற எல்லோரையும் போல நீ விரும்பும் வழியில் முன்னேறுவாய். நீ விரும்பினால், மனதை ஒருமுகப்படுத்தினால் மற்ற எல்லாரையும் விட நீ இன்னும் சிறப்பாக முன்னேற முடியும். டெர்ரி, எப்படி? மிஸ்டர் லேம்ப், நான் செய்வது போலவே. டெர்ரி, உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா? திரு லேம்ப், நூற்றுக்கணக்கானவை. டெர்ரி, ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் தனியாக வசிக்கிறீர்கள். இது ஒரு பெரிய வீடும் கூட. திரு லேம்ப், எங்கும் நண்பர்கள். மக்கள் உள்ளே வருவார்கள். எல்லோருக்கும் என்னைப் தெரியும். வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். அவர்கள் வந்து இங்கே அமர்வார்கள். குளிர்காலத்தில் நெருப்பின் முன்பும் அமர்வார்கள். குழந்தைகள் ஆப்பிள்கள் மற்றும் பேரிக்காய் வருவார்கள். டாஃபிக்காகவும் வருவார்கள். நான் தேன் சேர்த்து டாஃபி செய்வேன். யார் வேண்டுமானாலும் வரலாம். அதனால் டெர்ரி, ஆனால் நீ நான் நண்பன் அல்ல. திரு லேம்ப், நிச்சயமாக நீங்கள் அப்படித்தான். என்னைப் பொறுத்தவரை நீங்கள் அப்படி இல்லை என்று நான் நினைப்பதற்கு என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு என்னைத் தெரியாது. நான் எங்கிருந்து வருகின்றேன் என்றோ என் பெயர் என்னவென்றோ உங்களுக்கு கூட தெரியாது. டெர்ரி, திரு லேம்ப், அதனால் என்ன அர்த்தம்? நீங்கள் நண்பராக ஆவதற்கு முன் நான் உங்கள் எல்லா விவரங்களையும் எழுதி ஒரு கோப்பு பட்டியல் வைக்க வேண்டுமா? டெர்ரி, அப்படி இல்லை என நினைக்கின்றேன். இல்லை மிஸ்டர் லேம்ப், நீங்கள் விரும்பினால் உங்கள் பெயரை சொல்லலாம். விருப்பமில்லை என்றால் சொல்லக்கூடாது. டெர்ரி, ஆனால் எனது டெரெக், எனக்கு அது பிடிக்காது. டெர்ரி, நான் உன் நண்பனாக இருந்தால் நீ எனக்கு நண்பனாக இருக்க வேண்டியதில்லை. அதை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். திரு லேம்ப், நிச்சயமாக. டெர்ரி, நான் ஒருவேளை மீண்டும் இங்கு வராமல் போகலாம். நீயும் ஒருவேளை என்னை மீண்டும் பார்க்க முடியாமல் போகலாம். அப்படி நடந்தால் என்னால் இனி உன் நண்பனாக தொடர முடியுமா? லேம்ப், ஏன் கூடாது?
டெர்ரி, என்னால் எப்படி முடியும்? நீங்கள் தெருவில் மக்களை கடந்து செல்கிறீர்கள். அவர்களுடன் பேசவும் கூடும். ஆனால் அவர்களை மீண்டும் பார்ப்பதே இல்லை. அதற்கு அவர்கள் நண்பர்கள் என்று அர்த்தமில்லை மிஸ்டர் லேம்ப். அதற்காக அவர்கள் எதிரிகள் என்று அர்த்தமில்லை. அப்படித்தானே? இல்லை, அவர்கள் வெறும் ஒன்றுமில்லை. மனிதர்கள், அவ்வளவுதான் டெர்ரி. மிஸ்டர் லேம்ப், மனிதர்கள் ஒருபோதும் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. ஒருபோதும் நான் வெறுக்கும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் டெர்ரி. மிஸ்டர் லேம்ப், அது எந்த அமில பாட்டிலை விடவும் உங்களுக்கு அதிக தீங்கை விளைவிக்கும் அமிலம் உங்கள் முகத்தை மட்டுமே சுடும் டெர்ரி. மட்டும் மிஸ்டர் லேம்ப், ஒரு குண்டு வெடித்து என் காலை சிதைத்து விட்டது போல இதைவிட மோசமான விஷயங்களும் நடக்கலாம். நீ உன்னையே உள்ளுக்குள் எரித்துக் கொள்ளலாம் டெர்ரி. நான் வீட்டிற்கு வந்த பிறகு ஒருவர் சொன்னார், அவர் அங்கேயே தங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மருத்துவமனையில் அவரை போன்ற மற்றவர்களுடன் அவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பார்வையற்றவர்கள் மற்றவர்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். பார்வையற்றவர்கள் மற்றும் முட்டாள் சிறுவர்களுடன். முட்டாள் சிறுவர்கள் திரு லேம்ப் மற்றும் கால்கள் இல்லாதவர்கள் டெர்ரி. அது சரிதான் திரு லேம்ப். அது எத்தகைய உலகமாக இருக்கும்? குறைஞ்சபட்சம் உன்னை முறைத்துப் பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீ அவர்களைப் போல இல்லை. மிஸ்டர் லேம்ப், அப்படியென்றால் தீக்காயம்பட்ட முகங்களைக் கொண்ட மற்ற எல்லோரையும் போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் தோற்றத்தை மட்டும் வைத்து எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாம் ஒன்றுதான், ஆனால் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அதுவே டெர்ரி. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? திரு லேம்ப், கவனித்தல், செவிமடுத்தல், சிந்தித்தல். டெர்ரி, எனக்கு இதுபோல் ஒரு இடம் வேண்டும். ஒரு தோட்டம், திரைசாலைகள் இல்லாத ஒரு வீடு வேண்டும். திரு லேம்ப், வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும் டெர்ரி. ஆனால் இது என்னுடையதல்ல மிஸ்டர் லேம்ப். நீங்கள் விரும்பினால் எல்லாம் உங்களுடையதுதான். என்னுடையது யாருக்கு வேண்டுமானாலும் சொந்தமாகலாம் டெர்ரி. அப்போது நான் மறுபடியும் இங்கே வரலாமா? நீங்கள் வெளியே போயிருந்தாலும் நான் இங்கே வரலாம் திரு லேம்ப். நிச்சயமாக. இங்கே வேறு சிலரையும் நீங்கள் காணலாம் அல்லவா டெர்ரி? ஓ திரு லேம்ப், அது சரி. அது உங்களை தடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை பொருட்படுத்த தேவையில்லை டெர்ரி. அவர்கள் நிறுத்திவிடும். அவர்கள் என் பேச்சை கேட்பார்கள். என்னை இங்கே பார்த்ததும் என் முகத்தை பார்த்துவிட்டு ஓடிவிடுவார்கள் திரு லேம்ப். அவர்கள் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நீங்கள் அந்த இடரை ஏற்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு அப்படித்தான் செய்வார்கள் டெர்ரி. இல்லை, நீ அப்படி செய்வாய். உனக்கு நான் கிடைத்தது உன்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லோரையும் இழக்க நேரிடலாம். ஏனென்றால் முடிந்த யாரும் என் அருகில் இருக்க விரும்ப மாட்டார்கள் திரு லேம்ப். நான் நகரவில்லை டெர்ரி. இல்லை திரு லேம்ப், நான் தெருவில் நடந்து செல்லும்போது குழந்தைகள் லேமி லேம்ப் என்று கத்துகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தோட்டத்திற்குள்ளும் என் வீட்டிற்குள்ளும் வருகிறார்கள். அது ஒரு விளையாட்டு. அவர்களுக்கு என்னை கண்டு பயமில்லை. ஏன் பயப்பட வேண்டும்? ஏனென்றால் எனக்கு அவர்களை கண்டு பயமில்லை. அதனால் இல்லை. போரில் நிச்சயம் உங்கள் கால்கள் துண்டிக்கப்பட்டதா திரு லேம்ப்? நிச்சயமாக. அப்படியானால் நீங்கள் எப்படி ஏணியில் ஏறி அந்த காட்டு ஆப்பிள்களை கீழே இறக்குவீர்கள் டெர்ரி? திரு லேம்ப், நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம். அதற்கென நிறைய நேரமும் இருக்கிறது. பல வருடங்கள் நான் நிதானமாக செய்வேன் டெர்ரி. நீங்கள் தனியாக இருந்தால் கீழே விழுந்து உங்கள் கழுத்தை உடைத்துக் கொண்டால் புல்வெளியில் கடந்து இறந்து விடக்கூடும் திரு லேம்ப். என்னால் முடியும் டெர்ரி. நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று சொன்னீர்களே திரு லேம்ப். நீங்கள் விரும்பினால் டெர்ரி. ஆனால் என் அம்மா நான் எங்கே இருக்கின்றேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புவார். வீடு வாயில்களுக்கு அப்பால் 3 மைல் தூரத்தில் இருக்கிறது. எனக்கு 14 வயதுதான் ஆகிறது. ஆனாலும் அவர்கள் நான் எங்கே இருக்கின்றேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் திரு லேம்ப். மக்கள் கவலைப்படுகிறார்கள் டெர்ரி. மக்கள் சச்சரவு செய்வார்கள் திரு லேம்ப். திரும்பி போய் அவர்களிடம் சொல்லுங்கள் டெர்ரி. அது 3 மைல்கள் திரு லேம்ப். அது அருமையான மாலை. உங்களுக்கு நல்ல கால்கள் இருக்கின்றன டெர்ரி. நான் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் என்னை மீண்டும் உள்ளே வர அனுமதிக்கவே இல்லை மிஸ்டர் லேம்ப். ஒருமுறை வீட்டிற்கு வந்துவிட்டால் திரும்பி வர உங்களை நீங்களே அனுமதிக்க மாட்டீர்கள் டெர்ரி. உனக்கு தெரியாது. என்னால் மட்டுமே என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியாது திரு லேம்ப். இல்லை, அது உங்களுக்கு மட்டுமே தெரியும் டெர்ரி. நான் தேர்ந்தெடுத்தால் திரு லேம்ப், நீ விரும்பினால் எல்லாமே தெரியாது பையா. நீ என்ன செய்ய வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியாது. என்னிடம் சொல்கிறார்கள் திரு லேம்ப். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமா டெர்ரி? எனக்கு என்ன வேண்டும் தெரியவில்லை. எனக்கு வேறு யாரும் கிடைக்காது, இனி ஒருபோதும் கிடைக்கப் போகாத ஒன்று வேண்டும். எனக்கு மட்டும் சொந்தமான ஒன்று. இந்த தோட்டத்தைப் போல. அது என்னென்றும் எனக்கு தெரியவில்லை திரு லேம்ப். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் டெர்ரி. எப்படி? திரு லேம்ப், காத்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இங்கே உட்கார்ந்திருக்கின்றேன் அல்லது அங்கே போய் கொண்டிருக்கின்றேன். நான் தேனீக்களை பார்த்து கொள்ள வேண்டும் டெர்ரி. இங்கேயும் வரும் மற்றவர்கள் அவர்கள் உங்களிடம் பேசுகிறார்களா? ஏதாவது கேட்கிறார்களா திரு லேம்ப்? சிலர் கேட்பார்கள், சிலர் கேட்க மாட்டார்கள். நான் அவர்களிடம் கேட்பேன். நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் டெர்ரி. நான் அவர்களை நம்புவதில்லை. யாரும் வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நீ இங்கே தனியாக துயரத்தில் இருக்கிறாய். நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது இறந்து விட்டாயா என்று யாருக்கும் தெரியாது. யாரும் உன்னை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள் திரு லேம்ப். நீங்கள் என்ன வேண்டாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் டெர்ரி. சரி, அப்படியானால் அவர்களுடைய சில பெயர்களை சொல்லுங்கள் திரு லேம்ப். பெயர்கள் என்ன? டாம், டிக் அண்டு ஹாரி. எழுந்து, நான் தேனீக்களுடன் போகின்றேன் டெர்ரி. நீ ஒரு மடையன், பைத்தியம் என்று நினைக்கின்றேன் திரு லேம்ப். அது ஒரு நல்ல சாக்கு டெர்ரி.
எதற்கு நீ சொல்வது சரியில்லை. மிஸ்டர் லாம்ப் திரும்பி வராமல் இருப்பதற்கு ஒரு நல்ல சாக்கு. மேலும் உங்கள் முகம் தீக்காயத்தால் கருகிப்போய் இருக்கிறது. அது மற்றவர்களின் சாக்கு. டெர்ரி, மற்றவர்களைப் போலத்தான் இதுவும் பேச உனக்கு பிடிக்கும். என் முகத்தை பார்த்து உனக்கு பரிதாபம் இல்லையென்றால் நீ அதை பார்த்து பயப்படுகிறாய். உனக்கு பயம் இல்லை என்றால் நான் பிசாசைப் போல அசிங்கமாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். நான் ஒரு பிசாசுதான், அப்படித்தானே? கத்துகின்றான். லாம்ப் பதிலளிக்கவில்லை. அவர் தன் தேனீக்களிடம் சென்று விட்டார். டெர்ரி மெதுவாக, இல்லை, உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது. சிறிது இடைவெளி. டெர்ரி எழுந்து கத்துகின்றான். நான் போகின்றேன், ஆனால் திரும்பி வந்து விடுவேன். பார்த்தீர்களா? நீங்கள் காத்திருங்கள், என்னால் ஓட முடியும். எனக்கு ஊனமுற்ற கால் இல்லை. நான் திரும்பி வந்து விடுவேன். டெர்ரி ஓடிவிடுகின்றான். அமைதி. மீண்டும் காவல்துறையின் சத்தம். விண்கல் இப்போது நம் அனைவருக்கும். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. தோட்டத்தின் இரைச்சல்கள் மங்கிவிடுகின்றன. போனஸ், அவனைப் பற்றி எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாய். நீதான் விஷயங்களை கேள்விப்பட்டதில்லை. டென்னிஸ், நீங்கள் சொல்லும் அனைத்தையும் நம்ப வேண்டும். மோனோனிக் விற்கப்பட்டு விட்டது, எச்சரிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் சில மாதங்களாகவே இதை செய்ய முயற்சித்து வருகின்றோம். ஆனால் இப்போது என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியும். நீ அங்கே திரும்பி போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும்? திரைச்சீலைகள் இல்லாத ஒரு பெரிய வீட்டில் ஒரு கால் நீண்டு ஒரு உடை அணிந்திருக்கும் ஒரு வயதான மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவரிடம் கரிஃபன் இருக்கிறது. மேலும் அவர் எங்கே இருக்கவும் உட்காரவும் காரியங்களை செய்யவும் விரும்புகிறார். கேளுங்கள், கேளுங்கள். தாய், எதை கேள் அம்மா. தேனீக்கள் பாடுகின்றன. அவர் பேசுகிறார். மேலும் அவர் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறார்? டெர்ரி, முக்கியமான விஷயங்கள், வேறு யாரும் இதுவரை சொல்லாத விஷயங்கள், நான் சிந்திக்க விரும்பும் விஷயங்கள். தாய், அப்படியானால் நீ இங்கேயே தங்கி யோசி. இங்கேயே இருப்பதால் உனக்கு நல்லது. எனக்கு இந்த இடம் பிடிக்கவில்லை. டிஜிரி அம்மா, நீங்கள் பேசும் விஷயங்கள் உங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நான் உங்களை மன்னிக்கின்றேன். உங்களுக்குள் மன வருத்தத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். அது எந்த விதமான மன வருத்தமாக இருந்தாலும் சரி. நான் உங்களை குறை சொல்லவில்லை. டெர்ரி, இதற்கு என் முகத்திற்கோ தோட்டத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அது முக்கியம் இல்லை. நான் என்ன நினைக்கின்றேன், உணர்கின்றேன், எதை பார்க்க, தெரிந்து கொள்ள, கேட்க விரும்புகின்றேனோ அதுதான் முக்கியம். நான் அங்கேயே திரும்பி பார்க்கின்றேன். அவனுக்கு அந்த காட்டு ஆப்பிள்களை எடுக்க உதவுவதற்காக மட்டுமே. தாய், பொருட்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மட்டுமே. ஆனால் நான் போகின்றேன். நீங்கள் இங்கே நிறுத்துங்கள். டெர்ரி, ஐயோ ஐயோ. ஏனென்றால் நான் அங்கே திரும்பி போகவில்லை. என்றால் இந்த உலகில் மீண்டும் செல்லவே முடியாது. கதவு படீரென சாத்தப்படுகிறது. டெர்ரி மூச்சரிக்க ஓடுகின்றான். மேலும் எனக்கு இந்த உலகம் வேண்டும், எனக்கு அது வேண்டும், எனக்கு அது வேண்டும். அவன் மூச்சு வாங்கும் சத்தம் மெல்ல மெல்ல அடங்குகிறது. காட்சி 3. திரு சாம்பின் தோட்டம். தோட்ட வழிகள் கிளை அசையும் சத்தம். ஆப்பிள்கள் கீழே விழும் சத்தம். மீண்டும் கிளை அசையும். மிஸ்டர் லாம்ப் நிதானம். அது புரிந்து, அவ்வளவுதான். மேலும் ஆப்பிள்கள் விழுகின்றன. மீண்டும் அவ்வளவுதான். மற்றும் கீச்சிடும் சத்தம் படாரென விழுகிறது. ஏணி பின்னால் விழுகிறது. அதுடன் திரு லாம்பும் விழுகிறார். தடக்கென்ற சத்தம். கிளை மீண்டும் பின்னால் தடவென விழுகிறது. கீச்சிடுவது. பிறகு அமைதி. டெர்ரி மூச்சரைத்தபடியே தோட்ட கதவை திறக்கின்றான். டெர்ரி, பார்த்தாயா? நான் திரும்பி வந்ததை பார். நான் வரமாட்டேன் என்று நீ சொன்னாய். அவர்களோ சொன்னார்கள். ஆனால் நான் திரும்பி வந்தேன். நான் விரும்பினேன். அவன் சற்றென்று நின்று விடுகின்றான். அமைதி. திரு லாம்ப், ஐயா, நீங்கள். அவர் புல்வெளியில் ஓடுகிறார், நிற்கிறார், மண்டியிடுகிறார். திரு லாம்ப், பரவாயில்லை, நீங்கள் விழுந்து விட்டீர்கள். நான் இங்கே இருக்கின்றேன். திரு லாம்ப், பரவாயில்லை. அமைதி. நான் திரும்பி வந்து விட்டேன். லாம்ப், நான் திரும்பி வந்து விட்டேன். டெர்ரி அழத் தொடங்குகிறார். முடிவு. நுண்ணறிவுடன் படித்தல். திரு லாம்ப் தன்னை விரும்பிய போதிலும் டெர்ரியை அவர்கள் பால் ஈர்ப்பது எது? நாடகத்தின் எந்த பகுதியில் திரு லாம்ப் தனிமை மற்றும் ஏமாற்றத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறார்? இந்த உணர்வுகளை கடக்க திரு லாம்ப் என்னென்ன வழிகளை பின்பற்றுகிறார்? உடல் குறைபாட்டால் ஏற்படும் உண்மையான வலி அல்லது சிரமத்தை விட மாற்றுத்திறனாளி உணரும் அந்நிய உணர்வு பெரும்பாலும் குறைவாகவே இருக்கும். அந்த நபர் மற்றவர்களிடம் எத்தகைய நடத்தையை எதிர்பார்க்கிறார்? டெர்ரி மீண்டும் தனது பழைய தனிமை வாழ்க்கைக்கு திரும்புவானா, அல்லது திரு லாம்புடன் அந்த சுருக்கமான தொடர்பு அவன் ஒரு எதிர்காலத்தில் வாழப்போகும் வாழ்க்கையின் தன்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுமா? எப்படி? மேற்கண்ட கதைக்கு உங்கள் கற்பனையை பயன்படுத்தி மற்றொரு முடிவை பரிந்துரைக்கவும்.